இன்றைக்கு நீங்கள் பென்சிலா அல்லது பேனாவா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஊசியா கத்தியான்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அநேகர் அதை பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கு பென்சிலா அல்லது பேனாவா? பென்சில் என்ன செய்யும்? நம்ம பென்சிலால் எழுதிட்டோம்னா எல்லாத்தையும் ஈஸியாக அழிச்சிடலாம். பக்கம் பக்கமாக எழுதினா கூட ரப்பர் வச்சு அழிச்சிடலாம். ஆனால் பேனால் பக்கம் பக்கமாக எழுதியாச்சுன்னா அப்படி அழிக்கவே ஒரு பக்கத்தை கூட அழிக்க முடியாது. ஏன்னா பேனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மை இன்னும் பால் பெனில் எழுதிட்டோம்னா அது கூட பண்ண முடியாது. ஒயிட்னர் போட்டு வேணால் ஒரே ஒரு எழுத்தை வேணால் அழிக்கலாம். ஒரு கணக்கில் எழுதுனா ஒரு நம்பரை வேணால் மாற்றலாம் தப்பாக இருந்தால். ஆனால் பென்சிலில் எழுதக்கூடிய எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணலாம்? அழிச்சிடலாம். ரெண்டாவது பென்சிலை வச்சு அழகான டிராயிங்லாம் வரையலாம். பேனாவை வச்சு அப்படி வரைய முடியாது. ஏன்னா பேனால் நம்ம அதில் அழிச்சு எழுதுறோம் இல்லையா? இதில் நம்ம அழிக்க முடியாதுன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணி அதை வரையும் போது அது அசிங்கமாக போயிடும். இப்படித்தான் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் இந்த பென்சிலை போல நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, நம் வாழ்க்கையில் எழுதப்பட்ட சில தவறுகளை நம்ம எல்லாத்தையும் அழிக்க மாட்டோம்ல, தவறை தானே இது பண்ணுவோம். அதுபோல் தவறுகளை நாம் அழித்து விட வேண்டும், திருத்தி கொள்ள. எல்லாத்தையும் அழிச்சிடணும், திருத்தலை, எல்லாத்தையும் அழிச்சிடணும். சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நம் மனதுக்கு துக்கப்படக்கூடிய காரியங்கள் நடக்கலாம். வேதனைப்படக்கூடிய சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். மற்றவங்கள் மூலமாக நம்ம காயப்பட்டிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். இவை எல்லாவற்றையும் நாம் மறந்து விட வேண்டும். எல்லாவற்றையும் நாம் நினைவுகளிலிருந்து அழித்து விட வேண்டும். அந்த இதயம் நமக்கு இருக்கணும். அந்த பேனாவை போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எதையும் நான் மறக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு விடாப்பிடியாய் கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் இவைகளை நம்ம மனசில் வைத்திருக்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம மனசில் இதெல்லாம் தங்கிரும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனால் பென்சில் பாருங்களேன், எத்தனை வாட்டி சீவினாலும் கடைசி வரைக்கும் சீவ தான் தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பேனா சீவ முடியாது. அவ்வளோதான். சீவை வச்சுட்டிங்க, கத்தியை வச்சுட்டிங்க, போச்சு, வேலை செய்யாது. இது போல் தான் சிலருக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், பேனாவை போல் அவ்வளவு கோபம், ஆத்திரம் வந்துடும். அவங்க அவ்வளோதான், அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாது. இன்றைக்கு நாம் பென்சிலாய் மாறுவோமா? வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை அழித்து விட்டு அன்பாய், சமாதானமாய், பென்சிலை போல நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் செய்த குற்றங்களை மறந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாய் வாழ்வோமா? God bless you.